தூத்துக்குடியில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? தூத்துக்குடியா? தூத்துக்குடியில் எனக்கு முக்கியதாட்சி. என்ன காரணம்னா? அதாவது மதங்கள் அடிப்படையில் இல்லாமல் சமூக நீதி காக்கிறதுக்காகவும், என்னன்னா இன்னைக்கு ஜாதி மதங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் வரணுங்கிறது என்னுடைய நோக்கம். உங்களோட கருத்து. ஆனால் நீங்கள் வந்து யார் ஆதரவாளர்னா? நாங்கள் வந்து எப்பவுமே உதயசூரியன். யார்? கமல்ஹாசன். என்ன கட்சினா? உதயசூரியன் தான் சொல்கிறேன். உதயசூரியன் தான். ஓகே ஓகேண்ணா. ஆனால் உதயசூரியன் கட்சி மேலே இப்போ ரொம்ப குற்றச்சாட்டுகள் வருது. குறிப்பாக வந்து இந்த விளாத்திக்குளம் மாதிரி அது வந்து முழுமையாக வந்து ஸ்டாலின் அவர் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா அங்கங்கே நடக்கிற குற்றத்துக்கு திமுக பொறுப்பு ஏற்றுக்கிற முடியாது. நம்ம மட்டம் தட்டி திமுகன்னு சொல்லலை, இருந்தாலும் இன்னும் அதிகமான நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு தோணுதுங்களாண்ணே. ஏன்னா கண்டினியூவாக அந்த 2-3 இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை போதிய அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாண்ணா? கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. அதாவது அப்படி இல்லைன்னா நாடு சீரழிஞ்சுக்கணும். சரிண்ணா. இன்றைக்கி வந்து இன்றைக்கி சிக்கந்தர் தர்காவுடைய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டால் தெரியும். அது பொதுவான ஒரு தர்கா. அதில் வந்து பாசிச சக்திகள் அதில் ஊடுருவும் போது அதை ஒரு நேர்மையாக ஒரு முதல்வராக இருந்தால் தடுத்தார். சரிண்ணா. அது யார் எந்த மதம் செஞ்சாலும் தப்பு தான். அதை வந்து வேறு மதம் செஞ்சாலும் தப்பு தான். ஆனால் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, இந்த சிறைவாசிகளை இதுவரை விடுதலை பண்ணவே இல்லை. 25 வருஷ காலங்களாக இருக்குது. எல்லா தேர்தல் வாக்குகளும் இல்லை. அதில் வந்து எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இல்லை அதை தான் சிறைவாசிகள் விடுதலையில் வந்து எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதை வந்து ஸ்டாலின் அதை செய்யலை அப்படிங்கிறதுல அந்த கருத்து எனக்கு இருக்குது. ஆனால் இந்த தமிழ்நாடு ஜாதிய வன்முறை ஆகிடக்கூடாது அப்படிங்கும்போது நாங்கள் உதயசூரியனுக்கு ஆதரவு. உதயசூரியனை நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. உங்கள் பேர் என்ன பேருங்கண்ணா? என் பேர் முகமது. ஆனால் நீங்கள் வந்து என்னைக்காவது வந்து இந்த மாதிரி இந்த எந்த கட்சிகளாக இருக்கட்டும், முஸ்லீம் கிறிஸ்டின் போன்றவர்களை அந்த அரசியல் டைமுகளை வந்து தன்னை ஒரு முஸ்லீமாகவும் தன்னை ஒரு கிறிஸ்டினாகவும் காட்டுறது எப்படி பார்க்குறேன்? அது விஜயா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எப்படி பார்க்குறீங்கண்ணா? இல்லை, ஜாதி மதங்களை வந்து காட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, ஏன்னா இப்போ பாருங்களேன், நீங்கள் இது விஜய், ஸ்டாலின், எடப்பாடி எல்லாம் முஸ்லீம் வந்து இது மாதிரி ஆகிட்டுனா டப்புனு குள்ளா போட்டு முஸ்லீம் ஒரிஜினல் முஸ்லீம் கூட அப்படி இருக்க முடியறதில்ல. அப்படி மாறிடுறாங்க. இதை பார்த்து நம்ம முஸ்லீம் மக்களும் நம்புகிறாங்களே. அப்படி இல்லை, அப்படி எல்லாத்தையும் நம்ப முடியாது நம்ம. அது வந்து அந்த நேரங்களில் அரசியலுக்காக போடக்கூடிய வேடம். அதில் வந்து இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியுதா? தெளிவாக தெரியும். நீங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும். இந்த நேரத்தில் இவங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது சமூக நீதி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பெரியார் வழியில் வந்த திராவிட இயக்கங்கள் இன்றைக்கி மனித நேயத்தோடு இருக்குன்னா இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம். இப்போ நாங்கள்லாம் வந்து மனிதநேய சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். கொரோனா காலங்கள்லேருந்து எத்தனையோ உடல்களை நாங்களே இறக்க முடியும். ஆனால் குறிப்பாக முஸ்லீம்னாலே தீவிரவாதிங்கிற ஒரு பேரை சொல்கிறாங்க. அது எவ்வளோ மன கஷ்டமாக இருக்குண்ணா? இல்லை, அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக சொல்லுனேன். இப்போ நான் வந்து 5 நண்பர்களோடு இருக்கிறேன். நான் இல்லை, நீங்கள் ஒரு 5 நண்பரோடு இருக்கீங்க. அங்கேருந்து ஒரு இந்து மதசகோதரோ ஒரு கிறிஸ்தவ மதசகோதரோ வந்தார்னா, அவர் பாக்கெட்டில் கை வச்சுட்டு சும்மா வந்தார்னு வைங்களேன், நீங்கள் வந்து சாதாரண மாப்பிள்ளை என்ன ரூபாவா எடுக்கலாம் அப்படிம்பிய. அதே ஒரு பாய் அதே மாதிரி பாக்கெட்டில் கை வச்சுட்டு வந்தால் அந்த சிந்தனை எப்படி மாறும்? பாய் என்ன உள்ளே கைட்டு வரான், குண்டுட்டு வச்சுக்கலாமா? இயல்பாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் மீது வந்து திணிக்கப்பட்டது வந்து சினிமா தான். இன்றைக்கி பழைய படங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயகாந்த் படங்கள் வந்து ஒவ்வொரு படங்களையாக முஸ்லீமாக தீவிரவாதம் காட்டி மக்கள் மனசில் வந்து இயல்பாகவே வந்துட்டு. ஆனால் முஸ்லீம் அப்படி அல்ல. இன்றைக்கி வெள்ள காலங்களில் வரும்போது இன்றைக்கி களத்தில் நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம் இருப்பாங்க. புயல் வெள்ளங்களில் வந்து எல்லாம் எங்கள் உயிர்கள், எல்லாம் எங்கள் தொப்புள்குடி உறவுகள்ங்கிற எண்ணத்தில் நாங்கள் இருப்போம். இன்றைக்கி கொரோனா காலத்தில் வந்து சொந்தங்களே உடம்புல நெருங்காத நேரத்தில் கூட ஆயிரக்கணக்கான உடல்களை வந்து நாங்கள் எடுத்து அடக்க பண்ணிட்டோம். இல்லை, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ண்ணா. நான் அதனால தான் வந்தேன். அதே மன வருத்தத்தோடு தான் கேட்குறேன். நீங்கள் என்ன எங்களுக்கு வருத்தம் தான். அதாவது ஆனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, குறிப்பாக வந்து நம்ம வந்து முஸ்லீம் மதத்துக்கு போன ஆளுங்க தான், இங்கேருந்து போன ஆளுங்க தான். வாடா பண்ணா வாடா பறையான்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிற நேரத்தில் நம்ம முஸ்லீமாக மாறணும். அங்கே போய் இந்த தீவிரவாதிங்கிற மாதிரி சொல்ல எப்படி பார்க்குறீங்கன்னா, ஒருவேளை வந்து நீங்கள் ஹிந்துவோ கிறிஸ்டினாவோ பல்லனாவோ பறையனாவோ சக்தினாவோ வாழ்ந்துருக்கோம். அதாவது ஒரு 10 அப்படியே வாழ்ந்துருக்கலாம்னு உங்களுக்கு எனக்கா தோணிருக்கா? இல்லை, அது தோணலை. ஏன்னா இப்போ மாதிரி எங்களுக்கு அந்த வீடியோ வேலை வந்திருக்குன்னு நினச்சோம். சரி, 10 தலைமுறைக்கு முன்னாடி நாங்கள் வந்து பூர்வீக தமிழர்களாக இருப்போம். இந்துக்களா இல்லை, இந்துக்கள் 200 ஆண்டு காலம் தான். ஆனால் தமிழர்களாக வளர்ந்துருக்கோம். சரி, அந்த இதில் வந்து ஏகப்பட்ட மதங்கள், ஏகப்பட்ட கடவுளுங்கும் போது ஒரே கடவுளை நாங்கள் விரும்பி இஸ்லாம், எங்கள் முன்னோர்களை யாரோ ஒருவர் அவர் ஏற்றுக்கிட்ட போய் எங்களுக்கு இந்த இஸ்லாம் கிடச்சிது. நாங்கள் பெருமை தான் படுறோம். சரி, ஆனால் வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற அரசியலில் எவனாவது இஸ்லாமியர் சிறுபான்மைன்னா செருப்பை கழுத்தி ஆடுறான்னு சீமான் சொல்கிறாரு. யாரா சிறுபான்மை? நான் தானே இதோட பூர்வக்குடியே அப்படின்னு சீமான் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்து? இல்லை, எங்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. என்ன காரணம்னா, எங்களுக்கு இன்னும் பாசிசத்தால் உருவாக்கப்பட்டவராக தான் நாங்கள் இன்னும் பார்க்குறோம். சரி, அது நீங்கள் திமுகவில் இருக்கிறதுனாலயா? கிடையாது, இயல்பாகவே எங்களுக்கும் சொல்ல அறிவு இருக்குல்ல. சரி, விஜய்
இல்லை, அவர் மீது நம்பிக்கை இல்லை. சரி, எதுக்காக இல்லைன்னாலும் திமுக எதிர்த்தாலே திமுகவை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தரப்புலையும் ஒவ்வொருத்தர் வராங்க. சரி, அதில் வந்தவர்களாம் இவர் 2 பேருமே. என்னென்ன இப்படி தான் கமலஹாசனை சொன்னீங்க, உங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிட்டா வந்து அவங்க நல்லவங்க, உங்களை எதிர்த்தா வந்து அவங்க வந்து பாஜக கைகொள்ளின்னு அர்த்தமாண்ணா? இல்லை, அப்படி இல்லை. கமலஹாசன் சொல்லலையே. கமலஹாசன் வரும்போது முதல்ல வந்து அது ஒரு பார்ப்பனர், அவர் வந்து கண்டிப்பாக வந்து அதாவது திமுகவை அழிக்கணும். நீங்கள் தப்பாக சொல்றீங்க. எப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதே கமலஹாசன் வந்து ஜாதி தன்னுடைய பிள்ளையை கூட ஜாதி இதில் வந்து எந்த பள்ளியிலும் சேர்க்கல. அவர் சரி, ஜாதி பேரை சொன்னதுனால அதை மறுத்து அவர் வந்து சேர்க்கலை. அப்போங்கும்போது அவர் திராவிட இயக்கத்தில் அவர் அப்பவுமே வந்து ஒரு திமுக ஒழிப்புன்னு சொல்லி டிவி எரிஞ்சிட்டு வந்த ஆள் இல்லைங்களா? இல்லை, கேட்டு அதாவது அவர் மீது திமுக அப்பவுமே வந்து இது பாஜகவோட பிடிஎம்னு குற்றச்சாட்டு வச்சாங்க. இல்லை, அப்படி சொன்னால் நீங்கள் அதிமுக இருக்குது, அதிமுக திராவிட இயக்கம் தான், சரியா? அது திமுக ஒழிக்கணும்னு தான் சொல்லுது. அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் அப்போ எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் உடனே பாஜகவோட சேர்ந்தா அது கிடையாது. இல்லை, நான் ஒரே கேள்வி தானா, திமுக எதிர்த்தா பாஜக பி டீம், திமுகவோட சேர்ந்துட்டா அவங்க வந்து தூய சக்தியானா? அப்படி இல்லை. அப்படின்னா நாங்கள் ஏடிஎம்கே சொல்லிடுவோம்ல. ஏடிஎம்கே தான் சொல்லுவீங்களா? ஏடிஎம்கே சொல்லலை. அது இப்போ சொல்கிறோம்னா காரணம் எடப்பாடியோட இதுகள் மாறி ஜெயலலிதாவுக்கு நாங்கள் இந்த வர சொல்லலை. ஆனால் இருவருமே வந்து பாஜக வளர்த்தவர்கள்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. திமுகவுமே முதல்ல வந்து பாஜக உள்ளே கொண்டு வந்தது, 2வது அம்மையாரும் கொண்டு வந்தது தான், இல்லைங்கல. ஆனால் இருவருமே தெளிவானாக்கிட்டாங்க. திமுகவும் தெளிவாயிட்டு பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு, அதிமுகவும் ஜெயலலிதா இருக்கும்போது மோடி விஜயோ சீமானோ கூட்டணி வச்சிருக்காங்களா? எந்த இடத்துலயாவது விஜயோ சீமானோ பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்களா? ஏன் அவங்கள வந்து நீங்கள் கைக்கூலிங்கிறீங்க? அதாவது எப்படின்னா கூட்டணி வைக்கணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை. சரி, ஏன்னா ஒரு கட்சியை உடைக்கணும்னு கூட்டணி வச்ச திமுக நல்ல கட்சி, கூட்டணியே வேண்டான்னு பாஜக எதிர்க்கிறவங்க பார்ப்பன கைக்கூலியே அப்படியாண்ணா? அதான் அப்படி இல்லை. அதாவது அவர்கள் ஒரே நோக்கம் வந்து இங்கே வந்து ஆளுமை வந்து பாஜக ஆளணும் தமிழ்நாட்டை. ஏன்னா வட மாநிலங்கள்லாம் அவங்க ஆண்டுட்டு வந்துட்டாங்க, அவங்களால கை வைக்க முடியாது இங்கே திராவிட இயக்கம் இருக்கிறனால தான். அப்போ இங்கே அவங்க கை வைக்கிறதா இருந்தால் வலுவான திமுக உடைச்சா தான் கை வைக்க முடியும். அதிமுக ஈஸியாக உடைச்சிடலாம். அதிமுக அவர்கள் எப்படி குறிக்கோள் இருந்தாலும் அதே மாதிரி அதிமுக உடைச்சாங்க. உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா இந்த அம்மையாரை இது பண்ணுறது, அம்மையாருக்கு அப்புறம் சசிகலா உருவாக்குனது, அப்புறம் சசிகலா பின்னால் ஒரு அரசியல் வட்டாரனால சூழும் போது அதையும் உடைக்கிறதுக்காக சசிகலா உள்ள போட்டு இவங்க 3 பேர், அப்புறம் இவங்க 3 பேரையும் எடப்பாடி, பழனிசாமி, தினகரன் தனித்தனியாக பிரித்து உடைச்சி விட்டது. அப்போ இவர்களுக்கு சரியான வலு இல்லாதனால இவங்க எல்லாத்தையும் உடைக்க முடிஞ்சுது அவங்களால. ஆனால் திராவிட கட்சிகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க அவங்களால முடியலை. அப்போ உடைக்க முடியலைன்னா நேராக போய் வந்து ஸ்டாலின் கூட மோடியை வந்து பார்க்குறாரு, கலைஞர் திருப்பூராக்கி பாஜக ஆளை கூப்பிட்றாரு. ஆனால் விஜயும் சீமானும் பண்ணவே இல்லையே. ஏன் விஜய் சீமான் மீது உங்களுக்கு ஒரு அவங்களுக்கு இருக்கு. இவர் வந்து ஒரு முதல்வர். சரி, இப்போ அங்கேருந்து இன்னைக்கு பிரதமர் வந்தால் இவர் வரவேற்பு கொடுக்கறதாகவும் பேசணும். இல்லை, இவர்கள் ஏதாவது விஷயம்னா அவர்கிட்ட சந்திச்சு ஆகணும். ஏன்னா ஒரு முதல்வர் ஸ்தானத்தில் இருக்காரு. ஆனால் விஜயும் சீமானும் முதல்வர் ஸ்தானம் கிடையாது. அப்போ ஒரே கொஸ்டின் இருக்கலாம், ஆர்எஸ்எஸும் திமுக போன்றது தான் சொல்லி முரசொலியில் எழுதவே செஞ்சிருக்காரு கலைஞர். எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து திமுக போல ஒரு கொள்கை உள்ள தான், நீங்கள் ஆர்எஸ்எஸ் தப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காரு கலைஞர் முரசொலியில். அதை நான் அறியலை இது வரைக்கும், நீ சொல்கிறது தான் கேட்குறேன். ஆனால் அப்படி எழுதியிருக்காரு. அப்படி இல்லை, அதுக்கு ஒரு காரணம் கூட இருக்கலாம்ல, ஒரு கட்டுக்கோப்பு இருக்கலாம்ல. இன்னைக்கு நீங்கள் எனக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கட்டுக்கோப்பை கொண்டு போகிறாங்க, நம்ம ஏன் எப்படி இருக்கோம், நம்மளும் கட்டுக்கோப்பா இருக்குன்னு சொல்லி அது வந்து நான் சப்போர்ட்னு சொல்ல முடியாது. சப்போர்ட்னு சொல்லலை, ஆனால் வந்து ஆதரவு தெரிவித்து எழுதியிருந்தார். 2001 காலகட்டங்களில் குறிப்பாக திமுகவை இங்கே உள்ளே கொண்டு வந்ததே பாஜக உள்ளே கொண்டு வந்ததே திமுக தான். அப்படி இல்லை, உங்களுக்கு அந்த நீங்கள் சொல்றீங்களா ஆதரவு கொடுத்து எழுதினாருன்னு சொல்றீங்க. ஆமாம், ஆதரவு கொடுத்து முரசொலியில் கலைஞர் கையால் எழுதியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா ஆதரவு கொடுத்து எழுதப்பட்டது நீ எழுதியிருக்காருன்னு சொல்றீங்க. ஆக்சுவலாக எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த நேரம் பாஜக ஆதரிச்சிருக்காங்களே, அந்த நேரங்களில் பாஜக ஆதரிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு கட்சிகள் வந்து 2 தலைமை தான். ஒரு கேள்வி தானா, ஆதரிக்காத விஜயும் சீமானும் வந்து பாஜகவோட கைகொலிகள், ஆதரிச்ச நீங்கள் வந்து அவங்களோட பயங்கரமான பலமான எதிரியாண்ணா? கிடையாது. அதாவது எப்படின்னா நீங்கள் ஒருத்தர் ஆதரிக்கலைன்னா அவங்க எதிரிகள்னு அர்த்தம் இல்லை. சரி, புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் வந்து அவங்க வந்து 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரும் ஆபத்தானவர்கள் நாங்கள் உணர்றோம். சரி, அதுக்கு எங்களுக்கு பயமாண்ணா? திமுகக்கு பயம் அவரோட நாம் தமிழர் கட்சியும் விஜயம் பார்த்து? திமுக பயம் கிடையாதுங்க. ஏன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 30% வாக்கு திமுக வச்சிருக்கு இல்லையா? ஆமாம், 12% உடையுதுங்கிறாங்க. இல்லை, ஒன்று தெரியுங்க, என்றைக்குமே திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளுடைய ஓட்டை நீங்கள் யாராலையும் சதறடிக்க முடியாது. 2026 அது மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் ஓட்டு நீங்கள் இதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு அவங்களுடைய சதவீதம் நீங்கள் பாருங்க தெரியும்.
அதாவது ஒரு 3 இயக்கமாவது அதிமுக ஆதரவாக போயிடும். 3 இயக்கமும் அதிமுக, மீதி இயக்கங்கள் வந்து இங்கே திமுக சார்பாக. அப்போ முஸ்லீம் பேலன்ஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இந்த முறை அப்படி இல்லை, ஒட்டு மொத்தமாக இங்கே சாஞ்சிருக்கு. ஒன்று இல்லாத அவங்களுக்கு ஒரு சதவீதம் இருக்கும் வாக்கு. உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் சீமானுக்கு 8% வாக்கு இருக்குன்னு சொல்லும்போது ஒரு தனிநபருக்கு இருக்கும்போது ஒரு ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகத்துக்கு ஒரு 6% இருக்கும், 6வது 7வது இருக்கும். சரியா? 7% ஏற்கனவே திமுக 30% வாக்கு இருக்குது. இது சேரும்போது 37% மாறிடும். இதுக்கப்புறம் தோழமை இயக்கங்கள் சொல்லி 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருக்குது. ஏன்னா இவ்வளோ கட்சியோட கூட்டணி விஜய் சீமான் தனியாக நின்று அடிக்கிறாங்களே. தனியாக நின்று அடிக்கிறாங்களான்னு நீ சும்மா போனாலே ஒரு சீட்டு கொடுத்துறீங்களாமா? அதாவது நீங்கள் முடிவுலாம் தெரியும். தனியாக போய் அடிக்கிறது வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆதரிக்கோம். சரி, நாங்கள் வந்து பண்படுத்தப்பட்ட நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுவரை அதிமுக விஜய் சீமானை தவிர எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டீங்க. ஏன் சேரணும்? எங்கிட்ட சேரும்போது நாங்கள் யாரையும் வெளியே போகிறது. நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சேர்றீங்க நினைக்கலாம். நான் ஒரு மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர். சரியா? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து எங்கள் அமைப்பில் வந்து நீங்கள் நல்ல விஷயம் பண்ணீங்க, உங்கள்கிட்ட நான் இணைஞ்சிக்கிறேன்னு சொன்னால் நான் உங்களுக்கு எதிர்ப்பு கொடுக்க மாட்டேன். சரி வாங்க தோழர் வந்து பயணிங்கன்னு சொல்லுவோம். தோல்வின்னு பயம் கிடையாது, தோல்வி பயம் கிடையாது. நன்றி. தடிச்சிருந்தாலும் நாங்கள் 2026 ரிசல்ட்டில் பார்க்கலாம். கண்டிப்பாக.